வாங்க இன்னைக்கு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். சண்டே ஸ்பெஷல். கொஞ்சமாக எண்ணெய், வெங்காயம், அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை வாங்கி வரணும். தக்காளி, கொத்தமல்லி 3 மட்டும் அரைச்சி எடுத்துருக்கோம் பச்சையாகவே. வெறும் பட்டை, லவங்கம், வெறும் தேங்காய் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக சிக்கன் போட்டுக்கோங்க. சிக்கன் வரணும். அடுத்ததாக கல்லுப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கலக்கி விட்டுக்கணும். இதை நல்லா கலக்கி விட்டுக்கணும். இது ஒரு 2 நிமிஷம் வெந்து வரணும். அடுத்து தான் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் சிகப்பு மிளகாத்தூள், இதெல்லாம் வீட்டிலே ரெடி பண்ணுவேன். தனியாத்தூள், இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படியே ஒரு 2 நிமிஷம் வேக விடணும். கலக்கவே கூடாது. ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வேக பாருங்கள். இது இப்படி வெந்து வரணும். இப்போது ஒரு வாட்டி திருப்பி விட்டுக்கணும். இந்த மசாலாலாம் இப்படி திருப்பி விட்டுக்கணும். இந்த அளவுக்கு வெந்து வரணும் மசாலாலாம் கலக்குன பின்னாடி. அடுத்ததாக தக்காளி, புதினா, கொத்தமல்லி அரைச்சி எடுத்தது பச்சையவே இது போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதித்து வரணும். எண்ணெயெல்லாம் மேலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து வரணும், கொதித்து வரணும். அடுத்தது தேங்காய் ஊற்றணும். தேங்காய் வெறும் பட்டை, லவங்கம், தேங்காய் அரைச்சதை இதில் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு கொதித்து வரணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கிரேவி இந்த அளவுக்கு கொதித்து வரணும். உங்களுக்கு எவ்வளோ கட்டி வேணுமோ அவ்வளோ கட்டி கொதிக்க விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு சிக்கன் கிரேவி. சுட சுட சிக்கன் கிரேவியும் இட்லி. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல். காலையில் டிஃபனு.